Hi children, it's me Divya Miss. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th standard இங்கிலீஷில் யூனிட் 3 அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் இருக்கிறது ஒரு போயம், அது A Voyage. ஸோ வாயேஜ் அப்படிங்கிற போயமில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ the horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. ஸோ எல்லாருமே என்னவா, ஒரு ஹார்ஸ், ஒரு டைகர், ஒரு ஏப் அண்ட் அ கோட் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிச்சா, ஒன் மார்னிங் டிசைட் பண்ணிச்சா ஒரு போட் ஹையர் பண்ணலாம், வாடகைக்கு ஒரு போட் எடுக்கலாம் அப்படின்னு. டு லீவ் தியர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் அ நியூ ஒன். ஸோ அவங்க இருக்கிற நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு ஒரு புதுசு ஒன்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. வெரி மச் இன் த மேனர் கொலம்பஸ் ஹேட் டன். ஸோ எப்படின்னா, கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்ட்ரி கண்டுபிடிக்கலான்னு ஒரு போட்டை ஹையர் பண்ணி கடல் வழியாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. யார் மாதிரி? லைக் கொலம்பஸ். ஸோ ஏன் கொலம்பஸ் சொல்லியிருக்காங்கன்னா, கொலம்பஸ்ன்றவர் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. ஓகே, த போட் வெண்ட் அ செயிலிங். ஸோ செயிலின்றது படகு வந்து கடலில் போகும் இல்லையா, அதுதான் செயிலிங் சொல்லுவாங்க. அவே அண்ட் அவே, தூரமாக போயிட்டே இருக்காங்க. இட் செயில்ட் அண்ட் தே செயில்டு. மறுபடியும் அந்த படகை ஓட்டிகிட்டே போகிறாங்க. ஃபார் அ நைட் அண்ட் டே. ஸோ டே அண்ட் நைட்டாக போயிட்டே இருக்காங்க. ஸோ இருக்குது பாருங்கள், இல்லை யாரெல்லாம் இருக்கா, ஹார்ஸ் இருக்குது, ஏப் இருக்குது, டைகர் இருக்குது, தென் ஒரு கோட் இருக்குது, கையில் கூட பாருங்கள் மேப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு நியூ கண்ட்ரியை கண்டுபிடிக்கணும்னு ஒரு வெறியாக போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வென் ஆல் ஆஃப் அ சடன், எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சடன் தேர் ப்ளூ அ கிரேட் கேல். ஸோ திடீர்னு என்ன பண்ணுது, ரொம்ப வேகமாக காற்றடிக்குது, ஸ்ட்ராங் வர மாதிரி இருக்குது, ரொம்ப என்ன பண்ணுது, தண்ணியெல்லாம் அசைது. த ஹார்ஸ் வாஸ் ட்ரம்பிள், த டைகர் க்ரூ பேல். ஸோ என்ன ஆகுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆகிறது. இங்கே பாருங்கள் என்னென்ன நடக்குது. ஸோ இதில் இல்லை. ஸோ என்ன ஆகுது, ஸ்ட்ராங் வரவும் இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள், எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாமே பயந்துருச்சு. த ஏப் அண்ட் த கோட் நியர்லி ஃபெயிண்டட் டுகெதர். ஸோ ஏப்புக்கும் கோட்டுக்கும் என்ன ஆயிடுச்சு, மயக்கம் வர்ற மாதிரி ஆகிருச்சு. பட் த போட் வெண்ட் அ செயிலிங். பட் போட் என்ன பண்ணிகிட்ருக்கு, போயிட்டே தான் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் பேட் வெதர். ஸோ அந்த பேட் வெதர்லேயுமே என்ன பண்ணிகிட்ருக்கு, போட் போயிட்டே இருக்குது. செயிலிங் இட் செயிலிங் இட் கோஸ். ஸோ என்ன ஆகுது, செயில் பண்ணிகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்குது. டு எ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி விச் நோ படி நோஸ். ஸோ எங்கே போயிட்டுருக்காங்க, எ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி, ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. விச் நோபடி நோஸ், யாருக்குமே தெரியாத ஒரு கண்ட்ரி நோக்கி போயிட்டுருக்காங்க. த ஹார்ஸ், த டைகர், த ஏப், த கோட் ஹஸ் ஃபவுண்ட் அ நியூ ஒன். லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு நியூ கண்ட்ரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அஸ் கொலம்பஸ் ஹேட் டன். ஸோ கொலம்பஸ் என்ன பண்ணாரோ அது மாதிரியே ஒரு கண்ட்ரியை கண்டுபிடிச்சி அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க ஜாலியாக. இது வந்து ஒரு ஃபன் போயம் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரி கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், இடையில என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் க்ளாஸரி பார்க்கலாம். ஹையர் யூஸ் டெம்ப்ரரிலி ஃபார் சம் டைம் ஃபார் அன் அக்ரீட் பேமெண்ட். ஸோ ஹையர்னு வாடகைக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான், கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அமௌண்ட் கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறது. செயில்னா ட்ராவல் இன் அ போட்டு. ஸோ போட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் செயிலிங்னு சொல்லுவாங்க. டெம்பிள் ஷேக் ஆர் quiver slightly. என்ன ஆகுது, அந்த ஒரு ஸ்ட்ராங் வர்ற மாதிரி இதனால கடல் அலையெல்லாம் என்ன பண்ணுது, ரொம்ப ஷேக் ஆகவும் அந்த போட்டே ட்ரம்பிள் ஷேக் ஆச்சு ஸ்லைட்லி. ஃபெயிண்டட்னா மயக்கமாகிற மாதிரி. லூஸ் கான்ஷியஸ்னஸ் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரம் என்ன பண்ணுறது, நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாமல் மயக்கமாக இருக்குது. தட் இஸ் ஃபெயிண்டட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 131 இருக்கிற புக் பேக் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சர்க்கிள் த அனிமல்ஸ் விச் ஆர் இன் த வாயேஜ். யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். டைகர், ஏப், ஹார்ஸ், கோட். ஓகே, இவங்க தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே யாருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா தெரிஞ்சிடும். டைகர் பேல். ஸோ இங்கே ஆன்சர் இருக்க பாருங்கள்.
டைகர் பேல், ஹார்ஸ் ட்ரம்பிள். டைகர் பேல், இப்போ நான் ஆன்சர் நோட் பண்ணுறேன். டைகர் பேல், ஹார்ஸ் ட்ரம்பிள், ஏப் ஃபெயிண்டட். ஸோ இதுதான் ஆன்சர். இது அப்படியே நீங்கள் ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ டைகர் வந்து பேல் ஆயிடுச்சு, ஹார்ஸ் வந்து ட்ரம்பிள் ஆயிடுச்சு, அப்படி ஷேக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தென் ஏப் ஃபெயிண்டட், மயக்கம் ஆயிடுச்சு. ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போமில் இருக்கான்னு பார்க்கலாம், ஆர்எல்ஸ் நாமளே கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 1க்கு டன். ஓகே, 1 இங்கே இருக்குது எல்லாமே. 1 டன், அவே, டே. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 டன். ஸோ 1 டன், அவே, டே, கோட், போட், கேல், பேல். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரைமிங் வேர்ட்ஸ். இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. தென் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். The animals to hire the boat. என்ன பண்ணிச்சான், போட் வந்து ஹையர் தான் பண்ணிட்டு போச்சு, வாங்கலை. ஸோ ஹையர் ஆன்சர். சடன்லி தேர் வாஸ் அ கேல். ஸோ கேல் தான் வந்து சடனாக வந்து அந்த இது எல்லாமே ஷேக் ஆச்சு, லைட்லி ஷிவர் ஆச்சு எல்லாமே. ஸோ தேர் வாஸ் அ கேல். ஸோ ஆன்சரை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஓகே, இதுக்கு ஆன்சர் எல்லாமே நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் ரைட் பண்ணி காமிக்கிறேன். நிறைய கொஷின் ஆன்சர் இருக்கிறத ஸ்க்ரீனோட எண்ணில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் இங்கேவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், why did they sail? இங்கே ஆன்சர் எழுதுகிறேன். நம்பர் 1க்கு ஆன்சர், they sailed to found a நியூ கண்ட்ரி. எதுக்காக, ஒரு நியூ கண்ட்ரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போனாங்க. they sailed to found a நியூ கண்ட்ரி. அதுக்கப்புறம் நியூ கண்ட்ரி எழுதிக்கோங்க. they sailed to found a நியூ கண்ட்ரி. வீடியோ ஸ்டாப் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் ரைட் பண்ணுறேன். லைக் whom did they want to do? ஸோ யார் மாதிரி அவங்க பண்ண நினச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணுறேன். லைக் கொலம்பஸ். they want to do found நியூ கண்ட்ரி. ஸோ யார் மாதிரி அவங்க கண்ட்ரி கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, லைக் கொலம்பஸ். ஓகே, ஸோ லைக் கொலம்பஸ் they want to do found நியூ கண்ட்ரி. ஓகே, ஸோ இதை வீடியோ ஸ்டாப் பண்ணி இதுக்கான ஆன்சரை ரைட் பண்ணிக்கோங்க. என்ன மேம்? ஸோ இதுக்கான ஆன்சர் கொஷின் நம்பர் 2க்கு ஆன்சர், லைக் கொலம்பஸ் they want to do found நியூ கண்ட்ரி. ஓகே, ஸோ இதை ஸ்டாப் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேர்ட் கொஷனுக்கு ஆன்சர் ரைட் பண்ண போகிறேன். ஸோ தேர்ட் கொஷன் இஸ், did they found a நியூ கண்ட்ரி? ஸோ அவங்க வந்து கடைசியில் நியூ கண்ட்ரி கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் they found a new country. they found a new country. ஓகே, ஸோ இதை தேர்ட் கொஷனுக்கு ஆன்சர் இது அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 131 இருக்குதுக்கு ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கிராமர் பார்ட். ஸோ அந்த கிராமர் பார்ட்டில் அண்ட், பட் அண்ட் ஆர் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. ஸோ வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள். he has a bat and a ball. ஸோ அவன்கிட்ட பேட்டும் இருக்குது, சேம் டைம் பாலும் இருக்குது. அப்போ 2 திங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இடத்துல அண்ட் சேர்க்குறோம். he has a bat but not a ball. ஸோ நெகட்டிவாக வரும்போது, இது பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டுமே இருக்குது, பட் இங்கே ஒன்று இல்லை. ஸோ பட் நாட் அ பால். would you like a pen or pencil? உனக்கு இது வேணுமா அது வேணுமா, பென்சில் வேணுமா பென் வேணுமான்னு கேட்குறதுக்கு இடையில நம்ம என்ன சேர்க்கணும், ஆர். ஸோ பாசிட்டிவ்னா அண்ட், நெகட்டிவ்னா பட் சேர்க்கணும். தென் திஸ் ஆர் தட், இதுவா அதுவான்னு கேட்குறதுக்கு ஆர் சேர்க்கணும்.
ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் and யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். We use and to join sentences that are same. ஸோ அந்த சென்டென்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம and யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். He has a bat, he has a ball. இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ he has a bat and ball. ஸோ இந்த and சேர்க்கும்போது தனியாக he has and எழுத வேண்டியதில்லை. ஸோ he has a bat and ball. We use but to join sentences that are opposite. ஸோ ஆப்போசிட் சென்டென்ஸாக இருக்கும்போது but சேர்க்கணும். He has a bat, he does not have a ball. ஸோ இது எப்படி ரீரைட் பண்ணலாம்னா பட்டு சேருங்க. He has a bat ஃபஸ்ட்டு சென்டென்ஸை அப்படியே ரைட் பண்ணிடணும். பட் போட்டு not a ball. He has a bat but not a ball அப்படின்னு காப்பி பண்ணிக்கணும். தென் ஆர் எங்கே சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we use ஆர் if we have to choose one out of many. ஸோ ஒன்றுலேருந்து நிறைய சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அப்போ ஆர் யூஸ் பண்ணணும். do you want rice, do you want idli. ஸோ ரெண்டு கொஷனாக கேட்குறதுக்கு பதில் do you want rice or idli, do you want rice or idli. ஸோ அப்படி வந்து சென்டென்ஸை சிம்பிளாக மாற்றலாம் and but and ஆர் சேர்க்குறதுனால. இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். the bird can fly and hop. பேர்டால் ஃப்ளை பண்ண முடியும், தாவ முடியும். he is small but strong. அவன் ஸ்மாலாக இருந்தாலும் எப்படி இருக்கான், he is very strong. do you want rice or idli. உனக்கு இட்லி வேணுமா ரைஸ் வேணுமா. ஸோ சிம்பிள் கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ தான் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 133 இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். I play tennis and cricket. The dove and the ants are friends. The dove and the ant are friends. I want popcorn but not pizza. Do you want tea or coffee. இது வேணுமா அது வேணுமா. ஸோ ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். The elephant is big but slow. இந்த எலஃபண்ட் பிக்காக இருக்கனால என்னது ஸ்லோவாக போகுது. would you like bananas or mango. ஸோ மேங்கோ வேணுமா பனானாஸ் வேணுமா. ஸோ ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே பார்த்து உங்களோட புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 133 இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் டிட் த டீச்சர் டீச். ஸோ இது ஒரு கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். டீச்சர் என்ன டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணுறா. ஹே பசீர், why were you absent yesterday. ஏன் நேற்று நீ எதுக்கு லீவு போட்ட அப்படின்னு கேட்குறா. I had stomach pain சாதனா. ஸோ எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின், அதான் நான் லீவ் போட்டேன்னு சாதனா கிட்ட பசீர் சொல்கிறான். Are you all right? Yes, I'm fine. Did maths madam conduct test yesterday. ஸோ மேக்ஸ் மேம் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். Yes, she conducted but don't worry, you can write it today. அவங்க முடிச்சிட்டாங்க பட் இன்னைக்கு கூட எழுதலாம். Thanks. What did the English teacher teach. ஓகே, இங்கிலீஷ் டீச்சர் வந்து என்ன டீச் பண்ணாங்க. he taught conjunctions yesterday. ஸோ கன்ஜெக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சாதனா சொல்கிறான். Oh, I missed it. பசீர் சொல்கிறான். ஐயோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். Don't worry, I will explain it. கவலைப்படாத, நான் உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சாதனா சொல்கிறான். தேங்க்ஸ் ரேகா. வாட் டிட் மேடம் தேங்க்ஸ் ரேகா வாட் டிட் மேடம் டீச் இன் தமிழ். ஸோ தமிழ் என்ன டீச் பண்ணாங்க கேட்குறான். ஷி டாட் போம் அண்ட் கேவ் ஹோம்ஒர்க். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபினிஷ் இட். ஷுர். ஸோ ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு ஆப்சென்ட் ஆகிட்டான். ஸோ எப்படியெல்லாம் கான்வர்சேஷன் பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு ஆப்சென்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி இங்கிலீஷ் கான்வர்சேஷன் எடுத்துப்பீங்க. தமிழ் மேம் என்ன டீச் பண்ணாங்க, இங்கிலீஷ் மேம் என்ன டீச் பண்ணாங்க, மேக்ஸ் மேம் என்ன டீச் பண்ணாங்க அப்படிங்கிறத எந்த மாதிரிலாம் நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்வர்சேஷன் சொல்லியிருக்கு. ஸோ வேறு என்ன மாதிரிலாம் பதில் சொல்லலாம். ஸோ ஏன் நீ வரலன்னு அந்த பொண்ணு கேட்டால் ஐ ஹாவ் அ ஃபீவர்னு சொல்லியிருக்கலாம். ஐ ஹேட் ஹெட் ஏக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸ்டொமக் ஏக்னு சொல்லியிருக்கலாம். ஐ எம் நாட் வெல்னு கூட அந்த பையன் சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் வரலைன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஐ எம் நாட் ஃபீலிங் குட் இதை கூட அவன் சொல்லியிருக்கலாம். ஐ எம் ஃபீலிங் இல். ஆர் யூ ஃபைன், ஆர் யூ ஓகே இந்த பொண்ணு கேட்டிருக்கலாம். வாட் டிட் டீச்சர் டேக், வாட் டிட் த டீச்சர் டீச். ஸோ என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்கிறத இந்த வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ்.